நான் உங்கள் மனசு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள், ஜூலை 25. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 250,000 மக்கள் நீரில் மூழ்கி இறந்து போகிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதில் கிட்டத்தட்ட 82,000 பேர் 1லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்க. நீரில் மூழ்கிறது திடீர்னு தான் நடக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதிச்சாலும் அவங்க உயிரே போயிடும். குழந்தைங்கள தண்ணிக்கிட்ட விட்டுட்டு மெய் மறந்து உட்காந்துருக்க நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி ஒரு போட் ரைடிங் போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆடை ஏற்றினா அந்த போட் கவுந்துரும் நல்லா தெரிஞ்சும் ஏற்றிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஜாக்கெட் போடாமல் கூட போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த வேர்ல்ட் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே. நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் காப்பாற்றிக்க கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்கணும். எப்போவுமே குழந்தைங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி கிட்ட குழந்தைங்க இருக்காங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணுன்னா உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் கிட்ட, அதாவது கடல் கிட்ட ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப கூர்மையாகவும் விழிப்புடனும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஆல்கஹால் ரிலேட்டடாக நம்ம சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்மளால் ஷார்ப்பாக இருக்க முடியாது. அடுத்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டே இருக்கணும். தஃபோ என்ன சொல்லலான்னா, நம்ம நீச்சல் அடிக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி கிளைமேட் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீச்சல் பழகலாம். பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தலாம். லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இது போட்டால் நம்ம ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளோட உயிர் பழைக்குமா, இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்தலாம். அதை விட இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிபிஆர். சப்போஸ் ஒருத்தவங்க தண்ணியில் மூழ்கிட்டாங்க, தண்ணி நிறைய குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு நமக்கு முதல்ல சிபிஆர் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஒரு சின்ன ரிப்போர்ட் பார்த்தங்க, 2023 இங்கிலாண்டில் 236 பேர் நீர் தொடர்பான இறப்புகளில் இருக்காங்க. தண்ணியில் மூழ்கி 236 பேர் இறந்துருக்காங்க. அதில் 150 பேர் இங்கிலாந்தில், ஸ்காட்லாண்டில் 47 பேர், அயர்லாந்தில் 4 பேர்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தற்செயலாக நடக்கிற டெத்து 83%. ஸோ எல்லாருமே சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன டே? ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே பார்த்தினா டேக் பண்ணுங்கள். நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்விம்மிங்கில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அதை தாண்டி ஸ்விம்மிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறது. இந்த வருஷத்துக்கான தீம் எனி ஒன் கேன் ட்ரவுன், நோ ஒன் ஷுட். ஸ்லோகன் செகண்ட்ஸ் கேன் சேவ் அ லைஃப். அவேர்னஸாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கண்காணிச்சிட்டே இருங்க. நம்மளாலையும் நிறைய உயிரை காப்பாற்ற முடியும்.